குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி 5 நிமிஷத்தில் பொட்டுக்கடலை உருண்டை செஞ்சு கொடுங்க. நல்ல ஆரோக்கியமான சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்கும். நாமெல்லாம் சின்ன வயசில் கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி அதே சுவையில் கரெக்டான பதத்தில் இந்த பொட்டுக்கடலை உருண்டையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து புரோட்டீன் உருண்டைன்னு கூட நம்ம பேர் வச்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு. வித்தின் 5 நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை உருண்டையை நம்ம 1 மாதத்துக்கு மேலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அரிசி எடுத்துக்கிறேன். நம்ம சாதத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, சாப்பாடு அரிசி. அதை வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். அதை வானலில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு வறுக்க ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி பொரி அரிசி மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வரணும். இப்போ இந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம சலிக்க தேவை கிடையாது. இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொரப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நமக்குமே இந்த மாதிரி தான் தேவை. அப்போ தான் நமக்கு இந்த பொட்டுக்கடலை உருண்டையும் நல்லா நீண்ட நாளுக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும். அதுக்காக தான் பொட்டுக்கடலை உருண்டையில் பொதுவாக வந்து கடைகளில் கிடைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சில பொட்டுக்கடலை உருண்டையில் இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்துப்பாங்க, சிலதில் வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க. இப்போ வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலைக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும் நமக்கு. உங்களுக்கு இனிப்பு இன்னுமே நிறைய தேவை, கூடுதலாக தேவைன்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலைக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் ஈக்குவலாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் செய்ய போகிறேன். ஏன்னா இது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஆர்டரு. ஸோ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக குவான்டிட்டி அதிகமாக தான் செஞ்சுருக்கேன். பொட்டுக்கடலை வெல்லத்தோட அளவு இவ்வளோ தான். 1 கப்புக்கு 3/4 கப்பு இல்லாட்டி 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 3/4 கப் அளவுக்கு வெல்லம்ன்றது நார்மலான ஸ்வீட்னஸ் வந்து கொடுக்கும். நல்லா இன்னும் கொஞ்சம் வந்து ரிச்சாக ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலைக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும். வெல்லத்தில் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, அப்புறம் பாகுப்பதம் வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். வெல்லம் எல்லாம் கரையிற வரைக்கும் இதை அப்படியே கைவிடாமல் வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து அடிப்பிடிக்கும், ஏன்னா கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ கரண்டியால் வந்து கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா சீக்கிரத்தில் இந்த வெல்லம் நல்லாவே கரைஞ்சி நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். பொங்கி வரும்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பொங்கியிருக்கு. இந்த டைம் நம்ம வந்து பாகுப்பதம் எடுத்தோம்னா கரெக்டாக வராது நமக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா இந்த பொங்குறது வந்து அடங்கிடும். அகெயின் 2வது முறை வந்து இது நல்லா பொங்கி வரும். அந்த டைம் எடுத்து நம்ம பாகுப்பதம் செக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து இந்த பாகு வந்து சேர்த்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பாகு வந்து நல்லா கையால் எடுக்கிறதுக்கு வருது. அந்த தண்ணியில் வந்து கரைஞ்சி போகலை. தண்ணியில் கரைஞ்சி போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த வெல்லத்தை வந்து காய்ச்சணும்னு அர்த்தம். நல்லா இன்னும் கொஞ்சம் கூட நிறையவே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நிறைய சேர்த்துருக்கோம். இருந்தாலும் கூட இந்த பாகை வந்து இந்த மாதிரி திரட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதே சமயம் நமக்கு வந்து கேரமல் மாதிரிலாம் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ஜெல்லி மாதிரியே தான் இருக்கணும். அதே சமயம் அந்த பாகை வந்து நம்ம கூட்டி எடுத்தோம்னா கையில் எடுக்கிறதுக்கு வர மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன்லேயே வச்சுருக்காதீங்க, பாகு வந்து இறுகி போயிட்டு கமர்கட்டு மாதிரி ஆகிடும். இப்போ பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது உடனேவே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ஆல்ரெடி நல்லா சூடாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் இந்த சூட்டிலே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பித்தா தான் நமக்கு வந்து உருண்டை வந்து பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு, அதை கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிசி மாவு சேர்த்து நம்ம கையால் உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். அதே சமயம் இந்த பொட்டுக்கடலை உருண்டை நீங்கள் 1 மாதத்துக்கு மேலே வச்சுருந்தாலும் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாகவே இருக்கும். சம்டைம்ஸ் சிலர் வந்து பொட்டுக்கடலை செய்யும்போது பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நமுத்து போன மாதிரி ஆகிடும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம், பதம் சரியாக எடுக்காமல் விட்டுட்டோம்னா. ஆனால் இந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் வந்து பாகுப்பதம் சரியாக எடுக்கலைன்னா கூட கொஞ்சமாக இந்த அரிசி மாவு வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து செய்யும்போது இந்த பொட்டுக்கடலை உருண்டை நல்லா நீண்ட நாளுக்கு கிறிஸ்பியாகவே நல்லா மொறுப்பாகவே இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டுக்கடலையே சேர்த்துக்கிட்டு அப்படியே கலந்து விட்டுக்கிறேன். ஏன்னா மொத்தமாக நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரே நேரத்தில் நம்ம மொத்தத்தையும் சேர்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கொஞ்சமாக சேர்க்கும் போதே கூடவே அரிசி மாவையும் நம்ம சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் இறுக்கமாயிடுச்சு.
இப்போ இதை அப்படியே நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு உடனேவே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் நம்ம லேட் பண்ணால் கூட இது வந்து அந்த உருண்டை ஷேப்க்கு வராது நமக்கு. ஸோ தேவையான அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துட்டு கையில் கூட கொஞ்சமாக நம்ம நெய் தடவிக்கலாம். இல்லாட்டி அரிசி மாவு கூட வந்து கொஞ்சமாக லேசாக அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா அழகாக வந்து கொஞ்சம் சூடு வந்து கை பொறுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேகமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லாட்டி இது வந்து உருண்டையாக வரவே வராது. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து உடனே நம்ம இதை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு வந்து ஷேப் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து இந்த உருண்டை ஷேப்க்கு பண்ணி நம்ம தட்டில் வச்சிடலாம். திரும்ப அகெயின் வந்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து இறுக்கமாக பிடிச்சோம்னா அழகாக இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக வந்துடும். அவ்வளோதான், நமக்கு வந்து பொட்டுக்கடலை உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு கஸ்டமர் கேட்ட ஆர்டர் இது. ஸோ அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ குட்டி குட்டியாக ரெடி பண்ணி அவங்க கேட்டபடி அவங்களுக்கு உடனேவே டெலிவரி பண்ணிட்டோம். ஸோ அதனால் நமக்கு முழுசாக வந்து இதை வீடியோவோ இல்லாட்டி வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல. ஸோ எக்ஸ்ட்ரா இருந்தது மட்டும்தான், மீதி இருந்தது மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பாகுபதம் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான நல்ல ஒரு கிறிஸ்பியான இந்த பொட்டுக்கடலை உருண்டை கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.